வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 20. நம்ம இந்த ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை இதில் நம்ம வாழ்க்கையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பழக்க வழக்கங்கள், பிஹேவியர், கேரக்டர் எப்படி மாற்றிக்கிட்டால் அது எவ்வளவு தூரம் நமக்கு வாழ்வியலில் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும், அது நம்ம காலம் பூரா தொடர்ந்து வரும். அந்த வாழ்க்கை முறை நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அது 100 வயசுக்கு தாண்டியும் நம்ம வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக அமையும். அதுக்கு நம்ம போடக்கூடிய ஒரு அஸ்திவாரம் தான் இந்த வாழ்வியல் முறை. ஸோ ஒரு 100 வருஷம் 120 வருஷம் வாழ்கிறதுக்கு போடக்கூடிய ஒரு அஸ்திவாரம் தான் ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிஹேவியரை, நம்ம கேரக்டரை, நம்ம பழக்க வழக்கங்களை ஆரோக்கியத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அதை இப்போருந்தே ஆரம்பித்து போயிட்டே இருந்தோம்னா நம்ம உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், மனமும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கும்போது நம்ம ஆரோக்கியம் வேறு எந்த எக்ஸ்டர்னல் அவுட் சோர்ஸ்லேருந்து வராமல் நம்ம இன்னர்லேருந்து உடம்புலேருந்தே அந்த ஆரோக்கியம் அது காலத்துக்கும் நீடிக்கும். நம்ம அடுத்தவங்களை எதிர்பார்த்தோ அடுத்த மனிதர்களை எதிர்பார்த்தோ எதுவும் செய்யாமல் நமக்கு நாமே செய்துக்கிட்டு நமக்கு நாமே ஒரு நன்மையையும் ஒரு நல்ல விஷயத்தையும் ஆரோக்கியமாக செய்யும் போது அது என்ன ஆகும்னா நாம் 4 பேர்த்துக்கு உதவுற மாதிரியும் நம்மளால் இந்த உலகத்துக்கும் இந்த பூமிக்கும் பயனுள்ளதாக ஆக்கிறதுக்கு என்னவோ அதை பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கற்றுக்கொள்வது, அதாவது தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருப்பது. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை 20ல் தொடர்ந்து கற்றுக்கொள்ளுங்கள். ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டே இருங்க. அப்போ தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய மூளையும் உடலும் சலிப்பு அடையாது. எப்போ மூளையும் உடலும் சலிப்படைதோ அப்போல்லாம் வியாதிகள் தேங்கும், மன அழுத்தங்கள் வரும், வேறு பிரச்சனைகள் எல்லாம் நம்ம உடலுக்கு வரும். எதையே புதுசாக டெய்லியும் கற்றுக்கிட்டே இருக்கிறோம்னா கற்றுக்கிறதுக்கு வயசே இல்லைங்க. நீங்கள் 70 வயசு ஒரு லேடி கேரளாவில் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்காங்க. இப்போ நடந்த நீட் எக்ஸாமில் தமிழ்நாட்டில் 49 வயசான அம்மா, அதாவது அம்மாவும் மகளும் 2 பேருமே நீட்டில் பாஸ் பண்ணியிருக்காங்க. பொண்ணு கூட இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது